மிதுன ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. 2 குடைவன் 11ஆம் இடத்தில் இருப்பதால் செல்வ செழிப்பு ஏற்படும். தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறது. 5ஆம் வீட்டோனாகிய சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறது 10ஆம் இடத்திலே. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்திலே உச்சம் பெற்று அமைந்திருக்கிறது. தொழில் ஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து அமைந்திருக்கிறது. ஆகவே பூர்வ புண்ணிய வசாத்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து யோகங்களும் இப்பொழுது கிடைக்கும். மிக மிக அற்புதமான ஒரு நல்ல நேரம். மிகச்சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறும். குறிப்பாக தொழில் தொடர்பான விஷயங்கள், பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களிலே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கடக ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 10ஆம் இடமான மேஷத்திலே அமர்ந்து கொண்டு மிக அதிக அளவிலே உங்களது தொழிலை வளர்த்து கொண்டிருக்கிறது. தொழில் வளர்ச்சி, திருமண வாழ்க்கையிலே மகிழ்ச்சி, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுதல், திருமணம் ஆன தம்பதியரிடையே மகிழ்ச்சியான ஒரு ஒற்றுமை, ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு இல்வாழ்க்கை, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுதல் போன்ற பல்வேறு நல்ல விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நடக்கும். ஆரோக்கியம் வெகு சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குருவும் 4 குடைவன் 9ஆம் இடத்திலும் குரு சுக்கிரால் பரிவர்த்தனை ஏற்பட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். மிக அற்புதமான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன என்று சொல்லலாம். கடகராசிக்கு இப்பொழுது ஏற்பட்டுள்ள கிரக அமைப்பு மிகச் சிறப்பாக இருக்கிறது. 4ஆம் இடத்தில் குரு, 5ஆம் இடத்து சனி, 7லே சூரியன் புதன், 8இல் கேது, அது மட்டும்தான் சுமார். 9ஆம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரன், அதிலே சுக்கிரன் உச்சம். 10ஆம் இடத்திலே சந்திரன் ராசி அதிபதி. மிக மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. 2ஆம் இடத்திலே ராகு அமர்ந்து கொண்டு உங்களது பொருளாதாரத்தை வளர்த்து கொண்டிருக்கிறது. இதை காட்டிலும் மிகச் சிறப்பான நேரம் என்று எதுவும் இல்லை. ஏதேனும் செய்ய வேண்டுமானால் அதை தாமதிக்காமல் இப்பொழுதே செய்யுங்கள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது. தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் தொழிலிலே அமோக வளர்ச்சி ஏற்படும். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. செலவுகளும் கடுமையாக இருக்கும். நிறைய பணம் வரும், நிறைய பணம் செலவாகும். எப்படி செலவாகுதுன்னே தெரியாது. இன்றைய நாள் உங்களுக்கு வருமானமும் அதிகமாக இருக்கும், செலவும் அதிகமாக இருக்கும். ஆனால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். திருப்தியாக எல்லா வேலைகளையும் செய்வீர்கள். செய்கின்ற வேலையிலே ஒரு திருப்தி இருக்கும். எதை செய்தாலும் அதை முழு மன நிறைவோடு செய்வீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். சுக்கிரன் உச்சம் பெற்று செவ்வாயோடு இணைந்திருக்கின்றது 8ஆம் இடத்திலே. விரையாதிபதி சந்திரன் 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்திலே அமைந்திருக்கிறது. ஆகவே தந்தை வழியால் சிலருக்கு செலவு ஏற்படும். புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டில் பொண்ணு கேட்கறதுக்காக போகிறோம்.
என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.